ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அது எப்படிலாம் சரி பண்ணால் நம்ம எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலான்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. ரீசனிங், மேக்ஸ், அதே மாதிரி ஜிகே 3 செக்ஷன் இருக்குது. அந்த 3 செக்ஷன்லையுமே ஒவ்வொரு கரெக்டான கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஓகேவா? ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ப்ராக்டிஸே பண்ணுறது கிடையாது. ஸோ ரீசனிங் தானே அப்படின்னு அசால்ட்டாக நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்க. அந்த அசால்ட்டை விடுறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ 30 கொஷினில் உங்களுக்கு 20 கொஷின் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 30 out of 30 எடுக்கிறது ஈஸி. அந்த ஈஸியான செக்ஷன்லேயே உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரீசனிங்ல யார் ஃபுல் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க உங்களை தாண்டி பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க ஈஸியாக கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவாங்க. உங்களால் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஓகேவா? ஸோ அதனால இந்த ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய செக்ஷனை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறாம, ஸோ அதை கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால் ரீசனிங் செக்ஷனில் நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ ரீசனிங்க்குன்னு பெருசாக நீங்கள் உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்னாலும் நீங்கள் டெஸ்ட் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ செக்ஷனல் டெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது டாபிக் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது தெரியாத டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தெரியாத டாபிக் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் கரஸ்பாண்டிங் அதுக்கான டாபிக் டெஸ்ட் போகிறதுனாலும் சரி, அல்லது செக்ஷனல் டெஸ்ட் டெய்லியும் நீங்கள் ஒரு 3 டெஸ்ட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ அது இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்டர் 1 month or 2 monthல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ரீசனிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னாலே ஒய்சிடி புக்கை மட்டும்தான் மியராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ கண்டிப்பாக எக்ஸாம் ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் வச்சுருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இன்னும் அந்த ஒய்சிடி லெவல்லே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாயிரும். கொஞ்சம் ஒரு கஷ்டமான கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நிறைய யோசிக்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. வெறும் ஒய்சிடியை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இப்போ நடந்துகிட்டு இருக்க எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின்ஸு, அதே மாதிரி டிசிஎஸ் பேட்டர்ன் உள்ள கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது மேக்ஸில் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ டிசிஎஸ் பேட்டர்னில் கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வெறும் ஒய்சிடியை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, இது 2வது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜிகே பொறுத்த வரைக்கும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஜிகேனாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் சயின்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவங்களா கற்பனை பண்ணிட்டு வெறும் சயின்ஸை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்ற டாபிக் யாருமே அதை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ஃபர்ஸ்ட் சோசியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? அதுவும் பர்டிகுலரா என்டிபிசிக்கு சொல்றேன். ஓகேவா? நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் சயின்ஸை விட சோசியலுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்டுக்கிட்டு இருக்கான். போன என்டிபிசிலேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸுமே ஒரு 2 அல்லது 3 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சாதான் உங்களுக்கு மார்க் நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அப்புறம் ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெறும் சயின்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ இந்த நான் சொன்ன டாப்பிக்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிகேலையும் கொஞ்சம் மார்க் பூஸ்டப் ஆகும். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறேன்றதை பார்த்துட்டு அந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டே வாங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி இப்போ ரீசெண்டாக உள்ள எக்ஸாமில் என்னென்ன டாபிக்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பர்டிகுலராக என்னென்ன டாப்பிக்லாம் அவன் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லக்குனால யாருக்கும் கிளியர் ஆகாது. ஓகேவா? உங்களோட திறமையும் உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். அந்த திறமையும் உழைப்பையும் நீங்கள் கரெக்டான
பாதையில நீங்க செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் பண்ற அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகமா வரும், சக்சஸ் ரேட்டு உங்களுக்கு வேகமா இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பெருசா மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா தேவையில்லாத டாபிக்கை ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. எது கேட்கறாங்க, எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஸோ அவங்களா படிக்கிறாங்க, ஒரு குத்துமையோ படிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ரொம்ப நேரம் உட்காந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். ஆனா அது படிக்கிறது எப்படின்னா ஒரு தேவையில்லாத டாபிக்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எது தேவை, எது தேவையில்லை, எது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எது அடுத்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்ன்ற ஃபர்ஸ்ட் நீங்க அது தெரிஞ்சுக்கிட்டு படிச்சாலே போதும், ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க கம்மியான நேரம் படிச்சாலே போதும். நீங்க டெய்லி உட்காந்து ஒரு 8 மணி நேரம் நீங்க மேக்ஸிமம் படிச்சாலே போதும், அதுவே மோர் தென் எனஃப். நீங்க ஒரு 12 மணி நேரம் நீங்க 15 மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் நீங்க கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணி எது கேட்கறான் எது கேட்கலன்ற ஐடென்டிஃபை பண்ணி நீங்க படிச்சாலே ஈஸியா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ல நல்லா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, அவாய்ட் பண்ண பாருங்க. அவாய்ட் பண்ணிட்டு அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் நீங்க நிறைய நீங்க போட பாருங்க. ஓகேவா? ஸோ நீங்க செக்ஷனல் டெஸ்ட்டை நீங்க அடிக்கடி நிறைய போட தான், ஃப்ரீக்வெண்டா நீங்க போட தான் உங்களுக்கு ஸ்பீடு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ற கேர்லெஸ் மிஸ்டேக், அதே மாதிரி டைம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். கேர்லெஸ் மிஸ்டேக் உங்களுக்கு அவாய்ட் ஆகும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல மட்டும்தான் வரும். ஓகேவா? டெய்லி உட்காந்து உங்களை வந்து மார்க் டெஸ்ட் போடு அப்படின்லாம் சொல்ல வரல. நீங்க டெய்லி அட்லீஸ்ட் வந்து நீங்க டாபிக் டெஸ்ட் ஆர் செக்ஷனல் டெஸ்ட்டை நீங்க நிறைய நீங்க போட்டு பார்க்க உங்களுக்கு ஸ்பீட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.